வணக்கம் மக்களே. ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, உடல் எடை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு பதிவு உங்களுக்காக தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் எடையை ஏற்றணும் அப்படின்னு இல்லை, நான் சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டா கண்டினியூஸாக எடுத்துக்கினா உங்களுடைய உடல் எடை அப்படின்றது ஏற்றிட்டு ரொம்ப பார்க்க அழகாக நீங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்காக ஜிம்முக்கு தான் போகணும், நம்மளுடைய பாடியை கெயின் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தினம்தோறும் பார்க்கலாம். ஸோ நான்வெஜ்ங்க, எவ்வளோதான் நம்ம புரோட்டீன் நிறைந்த தானியங்களும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலையும் இந்த நான்வெஜ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் அப்படின்றது நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த புரோட்டீன்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். அதில் முதல் விஷயம் நான்வெஜ் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் ஏதாவது ஒரு பழமோ காயோ, அதே மாதிரி இந்த கீரைகளால் செய்யப்பட்ட விஷயங்கள், சூப் மாதிரி இதெல்லாம் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், புரோட்டீன்ஸ், புரதம் இதெல்லாம் நம்மளுடைய உடலை எடையை ஏற்றக்கூடிய விஷயங்கள ஒன்றாக இருக்குது. நீங்கள் காய்கறிகளை பழங்களை சாப்பிட்டா உடல் எடை ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய தசைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப தேவையான சத்து அப்படின்றாங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா கூட காய்கறிகள், பழங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ தினம்தோறும் ஒரு ஸ்மூத்தி நீங்கள் ஏதாவது ஒன்றால் செய்யப்பட்டிருக்கலாம். அது பழங்களாக இருக்கட்டும், காயில் செய்யப்பட்ட சாலடு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று தினம்தோறும் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பழம் எடுத்துக்கோங்க, அதை ஸ்மூத்தி மாதிரி போட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிருங்க. இது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை அப்படின்றது ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் இதை பண்ணிட்டு வரலாம். இது உடல் எடை ஏற்றுறது மட்டும் கிடையாது, உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்கள், அதே மாதிரி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய எல்லா கூறுகளும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் நட்ஸ் வகைகள். ஸோ அக்ரூட் பருப்பாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப தேவை. அதே மாதிரி இந்த நட்ஸால் செய்யப்பட்ட இந்த பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம வெண்ணெய் சார்ந்த எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அக்ரூட் பருப்பால் செய்யப்பட்டது, பாதாமால் செய்யப்பட்டது, இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நிறைய ஹை ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா இது காணப்படுது. அதனால் புரோட்டீன் இந்த உணவுகள் எடுத்துக்கும் போது நமக்கு உடல் எடை அப்படின்றது வேகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா சாதம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதே தான் உடல் எடையை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இரவு சாதம் சாப்பிடுங்க. அதாவது ஒரு வேளைக்கு நீங்கள் ஒரு சாதம் எடுத்துக்கிறதோ தவறு கிடையாது. அதனால் உடல் எடை ஏற்றணும் அப்படின்னா தான் சாதம் எடுத்துக்கணும் கிடையாது. நார்மலாகவே நம்மளுடைய உணவு இந்த சோறு தான். ஸோ அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடையை கண்டிப்பாக ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் மீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிவப்பு இறைச்சி அப்படின்னா நம்ம வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ நான்வெஜ் சாப்பிட்றது தவறே கிடையாது. நம்ம ஒரு வாரத்திற்கு ஒரு டைம் கூட சாப்பிடல அப்படின்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது கிடைக்காது. அதனால் நான்வெஜ் அப்படின்றது நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை, இப்போ மாதத்துக்கு 2-3 டைம் தான் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்போ சாப்பிடலாம். ஸோ மக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.